அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நாடு முழுவதும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரக்கூடிய புதிய மாற்றங்கள் என்னென்ன என்பதை பற்றியும், மேலும் மத்திய மாநில அரசுகளின் முக்கியமான புதிய அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவில் ஏப்ரல் 1ஆம் தேதி ஒவ்வொரு நிதியாண்டின் தொடக்கத்திலும் பல்வேறு புதிய நிதி மற்றும் நிர்வாக விதிமுறைகள் அமலுக்கு வருவது வழக்கம். அந்த வகையில் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ள மிக முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன என்பதை பற்றி இங்கே பார்ப்போம். ரேஷன் விநியோகத்தில் அதிரடி மாற்றம். ஒரே தவணையில் 3 மாத பொருட்கள். கோடை காலத்தின் கடும் வெப்பத்தை கருத்தில் கொண்டும் பொதுமக்களின் அலைச்சலை குறைக்கவும் மத்திய அரசு ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளது. ஏப்ரல், மே மற்றும் ஜூன் ஆகிய 3 மாதங்களுக்கான ரேஷன் பொருட்கள், அரிசி, கோதுமை போன்றவை ஏப்ரல் மாதத்திலேயே ஒரே தவணையாக வழங்கப்பட உள்ளன. கோடை வெயிலில் முதியவர்கள் மற்றும் பெண்கள் நீண்ட வரிசையில் நிற்பதை தவிர்க்கவும், இந்திய உணவு கடை கிடங்குகளில் புதிய அறுவடை பொருட்களை சேமிக்க இடவசதி ஏற்படுத்தவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக, ஒரு நபருக்கு மாதம் 6 கிலோ அரிசி வழங்கப்படுகிறது என்றால் ஏப்ரல் மாதத்தில் அவர் மொத்தமாக 18 கிலோ அரிசியை பெற்றுக் கொள்ளலாம். அடுத்த அறிவிப்பாக வங்கி துறையில் புதிய மாற்றங்கள். வங்கிகள் தங்கள் டிஜிட்டல் சேவைகளை மேம்படுத்தவும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் சில புதிய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துள்ளன. HDFC வங்கி வாடிக்கையாளர்கள் இனி ATM கார்டு இல்லாமலேயே மொபைலில் உள்ள UPI ஆப் மூலம் QR கோடை ஸ்கேன் செய்து பணம் எடுக்கலாம். இதுவரை UPI மூலம் பணம் எடுப்பது தனிப்பட்ட சேவையாக கருதப்பட்டது. ஆனால் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இதுவும் உங்களின் மாத பரிவர்த்தனை கணக்கிலேயே சேர்க்கப்படும். நிர்ணயிக்கப்பட்ட இலவச பரிவர்த்தனை தாண்டினால் ஒவ்வொரு முறை பணம் எடுக்கும் போதும் ரூபாய் 23+ GST கட்டணமாக வசூலிக்கப்படும். பஞ்சாப் நேஷனல் வங்கி தனது சில குறிப்பிட்ட டெபிட் கார்டுகளுக்கான தினசரி பணம் எடுக்கும் வரம்பை குறைத்துள்ளது. மோசடிகளை குறைக்கும் நோக்கில் சில கார்டுகளுக்கு 1 லட்சமாக இருந்த வரம்பு ரூபாய் 50,000 ஆகும். சில பிரீமியம் கார்டுகளுக்கு 1.5 லட்சமாக இருந்த வரம்பு 75,000 ஆகவும் குறைக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக EPF திட்டத்தில் UPI புரட்சி. தொழிலாளர்கள் வருங்கால வைப்பு நிதி நிறுவனமான EPFO 3.0 திட்டத்தின் கீழ் ஒரு முக்கிய வசதியை அறிமுகப்படுத்துகிறது. இனி PF சந்தாதாரர்கள் தங்களின் பணத்தை நேரடியாக UPI மூலம் பெற்றுக் கொள்ளலாம். இதற்கு முன்னால் PF பணம் வங்கி கணக்கிற்கு வர சில நாட்கள் ஆகும். ஆனால் UPI முறை அமலுக்கு வரும்போது கோரிக்கைகள் சரிபார்க்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே பணம் உங்கள் கணக்கில் வரவு வைக்கப்படும். ஓய்வூதிய பாதுகாப்பிற்காக PF தொகை ஒரு பகுதி போர்ஜன் செய்யப்படும். மீதமுள்ள தொகை மட்டுமே UPI மூலம் எடுக்க முடியும். அடுத்த அறிவிப்பாக பேன் கார்டு மற்றும் சொத்து பரிவர்த்தனை விதிகள். 2026 ஆண்டுக்கான புதிய வருமான வரி சட்டங்களின் படி பேன் கார்டு தொடர்பான சில தளர்வுகள் மற்றும் கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சொத்து வாங்குதல். இதுவரை 10 லட்சத்திற்கு மேல் சொத்து வாங்கினால் பேன் கார்டு கட்டாயமாக இருந்தது. ஏப்ரல் 1 முதல் இந்த வரம்பு 20 லட்சமாக உயர்த்தப்படுகிறது. அதாவது 20 லட்சம் வரையிலான சொத்து பரிவர்த்தனைகளுக்கு பேன் கார்டு சமர்ப்பிப்பது கட்டாயம் இல்லை. இது நடுத்தர வர்க்கத்தினர் மற்றும் கிராமப்புற மக்களுக்கு பெரிய நிம்மதியை தரும். சொத்துக்களை போலவே குறிப்பிட்ட விலைக்கு அதிகமான வாகனங்களை வாங்கும் போது பேன் கார்டு விவரங்களை குறிப்பிடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 5 லட்சத்திற்கு மேலான உயரக பைக்குகள் அல்லது கார்கள் வாங்கும் போது நிதி வெளிப்படைத்தன்மைக்காக பேன் கார்டு அவசியமாகிறது. அடுத்த அறிவிப்பாக இதர முக்கிய மாற்றங்கள். ஏப்ரல் 1 முதல் அனைத்து டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளுக்கும் 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் கட்டாயமாக்கப்படுகிறது. இது ஆன்லைன் மோசடியிலிருந்து உங்களை பாதுகாக்கும். CTS முறையில் மாற்றம் கொண்டு வரப்பட்டு காசோலைகள் ஒரே நாளில் பணம் மாற்றப்படும் வசதி மேம்படுத்தப்பட்டுள்ளது. அதே போலவே ஒவ்வொரு மாதமும் சிலிண்டர் விலை 1 மற்றும் 15ஆம் தேதிகளில் நிர்ணயிக்கப்படுகின்ற நிலையில் ஏப்ரல் 1ஆம் தேதி சிலிண்டர் விலை உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.